வேதாரண்யம் அருகே உள்ள வடக்கு ராஜன் வாய்க்காலில் உள்ள கதவணையை சுமார் 4 ஆண்டு காலமாக செப்பனிடாததால் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள உம்பலச்சேரி ஊராட்சியில் உள்ள வடக்கு ராஜன் வாய்க்காலில் உள்ள கதவணை சுமார் 4 ஆண்டு காலமாக விவசாயிகள் பயன்படுத்த முடியாமல் முற்றிலும் செயலிழந்து பாழடைந்து விட்டது. இதை காவிரி உரிமை மீட்பு குழுவினர் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலும் நேரிலும் கோரிக்கை மனுவாகவும் 4 ஆண்டு காலமாக கொடுத்துள்ளனர். இதனை செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இருந்து வருகிறது, எந்த பயனும் இல்லை என தெரிவித்தனர். இதனை கண்டித்து கதவணை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் செப்பனிட்டு தரக்கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வரும் 6ஆம் தேதி உம்பலச்சேரி கிராம நிர்வாக அலுவலகம் எதிரில் காவிரி உரிமை மீட்பு குழுவின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக தெரிவித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். எமது வேதாரண்யம் செய்தியாளர் RS இளங்கோவன். வடக்கு ராசன் வாய்க்காலில் தடுப்பணையை சீர் செய்து உடனே கொடு விவசாயிகளை சாவின் விளிம்பில் தள்ளாது. பொதுப்பணித்துறையே விவசாயிகளை சாவின் விளிம்பில் தள்ளாது. தமிழக அரசு பொதுப்பணித்துறையே கேட்கிறதா எங்களின் அவல கூலர் கேட்கிறதா? தமிழக அரசு பொதுப்பணித்துறையே வடக்கு ராசன் வாய்க்காலை நீராதார ஆக்கிரமிப்பை அகற்றி கொடு. நீர் 4 கிலோமீட்டர் பக்கம் அருகில் உள்ள நீர் தேக்கியை சரி செய்து கொடு. பாசன வசதியை மேம்படுத்த விவசாயிகளின் வாழ்வுரிமை காக்க நீர் தேக்கியை சரி செய்து கொடு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண வட்டம் தலைஞாறு ஒன்று சேர்ந்த உம்பலச்சேரி கிராமம் என்பது ஒரு விவசாயிகள் வாழக்கூடிய இடம். அந்த விவசாயிகளுக்கு வேற தொழிலே கிடையாது, விவசாயம்தான் வாழ்வாதார உரிமை. அது உரிமை போக்குவதற்காக என்னுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் நாட்களுக்கு முன்னாக பல குட்டைகள், குளங்கள், ஏரிகள், ஆறுகள், இந்த மாதிரி வடிகால் வசதிகள் எக்கச்சக்கமாக செஞ்சு வந்து போயிருந்திருக்காங்க. ஆனால் அதற்கு இடைத்தலை முறைகள் அந்த நீர் பாசனத்தையும் நீர் ஆக்கிரமிப்பையும் ஒழுங்காக செய்யலாமல் பல ஆக்கிரமிப்பு இப்போ ஆறுகள், குளங்கள் காணவில்லை. குறிப்பாக ஏரிகளில் குளம், குட்டை எதுவுமே காணலாம். குளம், குட்டை காணப்பட்டது. ஜீவாதார உரிமை இந்த ஆறு வந்து வடக்காசன் ஒரு ஆறு இருக்குது. அது உம்பளச்சியில் வந்து 7 கிலோமீட்டர் வடக்காசன் வாக்கியா. அந்த 7 கிலோமீட்டர் வந்து 50 மீட்டர் அகலம் கொண்டவை. அந்த அகலம் கொண்டவை இப்போது 5 மீட்டராக குறுகிவிட்டது. நீர் ஆக்கிரமிப்பு செய்து, அதாவது நீர் ஆதாரங்கள் வடிவதற்கும் பாசன வசதிக்கும் தடையாக பல ஆக்கிரமிப்புகள் தீய சக்தி ஆக்கிரமிப்பு செய்து இப்போது எங்களுக்கு பாசனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நீர் ஆதாரங்களை அந்த பாசனத்தை சரி செய்து கொடுப்பதற்காண்டி அதை அளந்து சர்வே செய்து அந்த ஆக்கிரமிப்பை அழைத்து தந்து அது ஒரு 4வது கிலோமீட்டர் ஒரு நீர்த்தேக்கி இருக்குது. அந்த நீர்த்தேக்கி 10 வருஷம் கூட கட்டி முடிச்சு 10 வருஷம் கூட ஆகலை. இப்போ அந்த சுத்தமாக இடிஞ்சு உட்காந்து போச்சு. அந்த நீர் தேக்க முடியல. அந்த நீர் தேக்க முடியாதனால எங்களுக்கு வந்து பாசன திறமை கடலுக்கு போய் கலங்குது. விவசாயிகளுக்கு சாடி பண்ண முடியல. பெரும் வெள்ளத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதே மாதிரி இப்போ கோடை காலத்தில் வந்து அங்கேருந்து கடல் அலைகள் வந்து வரும்போது உப்பு தண்ணி வந்து மேலே ஏற ஆரம்பிக்குது. ஏன்னா நீர் தடுப்பு இல்லை. இதை பலமுறை அரசு அதிகாரிகளுக்கும் பொதுப்பணித்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தி எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தமிழக விவசாயிகளின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். அதை தொடர்ந்து இந்த ஜூன் 12 தண்ணி திறக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் இந்த நீர்த்தேக்கி சரி செய்து ஆக்கிரமிப்பையும் அகற்றி எல்லா பாசன வாய்க்காலும் எல்லா ஏரி குளங்களையும் எங்களுக்கு ஆக்கிரமிப்பு வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கணும். முதல்ல சுத்தம் பண்ணி கொடுக்காமதாலும் ஆக்கிரமிப்பு கால எல்லைகளாவது எங்களுக்கு கல் போட்டு கொடுத்தா கூட எங்களுடைய அடுத்த தலைமுறையாவது வெட்டியும். அடுத்த தலைமுறைக்கு அடையாளமே தெரியக்கூடாது. இப்போ எங்களுக்கு வயசு 50 வயசு ஓரளவுக்கு அந்த வரலாறு தெரியுது. எங்கள் மறைவுக்கு பிறகு அந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆறு விழான்னு நினச்சிட்டு போடுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த 50 மீட்டர் ஆகணும் அதை சர்வே பண்ணி கல்லை போட்டு கொடுக்கணும்.
நாங்கள் வெட்டிக்கிறோம். அப்படி இல்லையா, இல்லை கவர்மெண்ட்டே எங்களுக்கு வெட்டி கொடுக்கணும். இதை செய்ய தவறினால் கடுமையான விவசாயம் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.